ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் ரகுநாத் அவர்களுக்கும், பழனியப்பன் சார் அவர்களுக்கும், மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தியானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி, விஸ்வசக்தி, பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா, சர்வாத்மா, அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரியன் மாஸ்டர், சிரின் மாஸ்டர், சேத் மாஸ்டருக்கும், என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் திருமந்திரம். திருமந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அந்த திருமந்திரத்துல அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது திருமூலர் சைவ சித்தாந்தத்தின் 63 நாயன்மார்கள ஒருவர். இவர் தான் இந்த திருமந்திரத்தை எழுதினவர். இவர் 18 சித்தர்களில முதன்மையானவர் என்றும் போற்றக்கூடியவர். இது 12 திருமுறைகள் இருக்கிறது. அந்த 12 திருமுறைகள் இது 10ஆம் திருமுறையாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருமூலர் குறித்த முக்கிய வாழ்க்கை வரலாறு என்னன்னா, இவருடைய சொந்த பெயர், இயற்கை பெயர் என்னன்னா சுந்தரநாதர் அப்படின்னு பேரு. சுந்தரநாதர். சரி, இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கைலாசத்துக்கே போய் அங்க நந்தியம் பெருமாள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். கைலாசத்துக்கு போறதே பெருசு, அதுல நந்தியம் பெருமாள் கிட்ட போய் உபதேசம் வாங்குறது மிக சிறப்பானது. ஆமா, அப்படி வாங்கியிருக்காரு. இவருக்கு இன்னொன்னு என்னன்னா, பெரிய விஷயம் என்னன்னா, பாரகாய பிரவேசம் அப்படின்னு ஒரு வித்தை இருக்கு. அந்த வித்தைய என்னன்னு சொல்றது, கூடு விட்டு கூடு பாயறது. அப்படின்னா இவர் உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறது. அது என்னவா இருக்கட்டும், அந்த உடம்புக்குள்ள இவர் போய் அந்த படுத்துக்கிட்டு அவர் ஒரு மந்திரம் ஜெபிச்சாருன்னா, அவருடைய உடம்பு அப்படியே இருக்குமே, இவர் ஆவி மட்டும் அந்த இன்னொரு உடம்புல போய் சேர்ந்து. இதுதான் கூடு விட்டு கூடு பாயறதுன்னுவாங்க. அந்த கூடு விட்டு கூடு பாய வித்தையில இவர் சிறந்தவர். இவர் என்ன பண்றாரு, ஒரு முறை அப்படியே காடு வழியா போயிட்டு இருக்கும்போது மாலன் என்கின்ற இடையன் மாடு மேய்ச்சிட்டே இருந்திருக்கான். கடைசியில அவன் என்ன ஆனான்னு தெரியல, மயங்கி இருக்கிறான். தன்னுடைய பாடி வெக்கேட் பண்ணிட்டானான்னு தெரியல. ஆனா அந்த பசுக்கள் எல்லாம் வருத்தத்தோட அவனை சுத்தி சுத்தி மேன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் நினைக்கிற, என்னடா இவன் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, இந்த பசுக்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு இது பண்ணணுமே, பாவம் கத்திட்டு இருக்க அப்படின்னு. உனக்கு வீட்டுக்கு போகணும்னு தெரியல, அது என்ன எப்படி பண்ணணும்னு தெரியல, தடமாட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாரு, தன் உடம்புல இருந்து இந்த மாலன் என்கின்ற இவங்க கூட, மூடன் என்கின்ற இவன் உடம்புக்குள்ள போயிடுறாரு. உடம்புக்குள்ள போய் அந்த மாடுங்களை எல்லாம் சமாதானம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுறாரு. அப்போ இவருக்கு என்னாச்சு, திருப்பி பார்த்தா இவருடைய பாடியை காணும். அப்போ இவர் என்ன ஆனாரு, இவருடைய பாடியை விட்டுட்டு மூலன் என்கின்ற இடையனுடைய உடம்புல இருந்ததுனால இவருக்கு மூலன் என்ற பெயர் போய் திருமூலர், திரு என்ற அடைப்பெயர் கொடுத்து திருமூலர் என்று பெயர் வந்தது. இவர் எழுதின பாட்டு முக்கியமாக கருதக்கூடியது திருமந்திரம். திருமந்திரம் எப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 பாடல்கள். எத்தனை? 3000 பாடல்கள். இவர் எப்படி எழுதினாருன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் தான் ஏன் எழுதுவார், அதுக்கு மேல என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு இது கிடையாது, சார்ஜ் இது இல்லைன்னு எழுதுவார். ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பாடல் தான் எழுதுவார். அப்படி ஒரு சிறந்த பாடல்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தத்துவம் இருக்கும், அதுல மருத்துவம் இருக்கும், அதுல நல்ல ஞானங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். 4 வரி தான். அந்த 4 வரைக்கும் இவர் எடுத்துக்கிட்ட வருஷம் ஒரு வருஷம். அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு வருஷம் எழுதின பாட்டு கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் எழுதியிருக்காருன்னா, இவர் வாழ்ந்த காலம் எத்தனை? கண்டிப்பா 3000. அதுக்கு முன்னால இருந்தது கூட்டிக்கணும். அப்போ 3000 வருஷம் கண்டிப்பா இவர் இருந்திருக்கிறாரு. அந்த 3000 வருஷத்துல 3000 பாடம் எழுதியிருக்கிறாரு. அப்போ இவர் இந்த மனித தத்துவங்கள் அதுல இருக்கிறது, யோக முறைகள் இருக்கிறது, அப்புறம் மற்றும் எல்லாமே யோக முறைகள் இருந்துட்டா அதோட ஆன்மீக சிந்தனைகள் எல்லாமே இருக்கும், வழிமுறைகள், மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த ஒவ்வொரு பாடலுக்குள்ளார அத்தனை விஷயத்தை அடக்கி அது ஒரு பெரிய ஒரு இதா கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு தமிழ் ஞானமுள்ள ஒரு புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே அமெரிக்காலே, ஜப்பான்லயே, சைனாலே எழுதியிருந்தாங்கன்னா உலகம் பூரா எல்லாம் கேன்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. நாம என்ன பண்றோம்,
ஒருத்தருக்கும் சொல்லி, ஐயா இது படிங்கய்யா, நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். வீட்டுல ஒரு முறையாவது நீங்க காதால கேளுங்க. படிக்கலைன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு எல்லா வீட்லயும் செல்போன் இருக்கு. இந்த திருமந்திரம்னு போட்டு தினம் ஒரு திருமந்திரத்தை கேளுங்கயா, நல்லதுன்னு சொல்லுவாங்க. யார் கேட்கறாங்கன்னா, இதே ஒரு நடிகர் சொன்னாங்கன்னா கேட்கறாங்க, ஒரு அரசியல்வாதி சொன்னா கேட்கறாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க சொன்னா கேட்க மாட்டாங்க சார். அதுதான் சார். ஏன்னா அவங்களுக்குள்ளோர அந்த திருமந்திரத்துக்கு உரிய மரியாதை அது அவங்க கிட்ட இருந்து வந்தாதான் நல்லா இருக்கும் போல இருக்குது. நம்ம அவ்வளவு தெரியுது. சரி, ரைட், அது வேண்டாம். இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? முக்கியமான போதனைகள் என்னன்னா, அன்பே சிவம். என்ன சொல்றார்? அன்பே சிவம். சிவன் தான் எல்லாமே. அப்போ அந்த அன்பு ஒருத்த யார்கிட்ட இருக்கோ அவன் அவன் கிட்ட சிவன் இருப்பான் அப்படின்னு. இதுக்கு உதாரணமா சொல்ல போனா, ஒரு விவசாயி அவர் தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா வச்சிருப்பாரு. அதே டைம்ல பாண்டிய மன்னன் பெரிய கோயிலை ஒண்ணு கட்டி சிவனுக்காக அவர் கடவுளையே எல்லாமே சொல்லியிருப்பாரு. நான் இந்த தேதியில எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாமே ஆயிருக்கு. ஆனா கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு எங்க வர்றாருன்னா, அந்த விவசாயியோட வீட்டுக்கு தான் வர்றாரு. அந்த இடத்துல அவர் மனசால கோயில் கட்டி இருக்கிற இடத்துல கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்திட்டு நான் வர்றேன், நீ அது வரையும் வெயிட் பண்றான்னு சொல்லியிருக்காரு பாண்டிய மன்னன். அப்படின்னா அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, அன்புதான். அன்புதான் மெயினு. அது அடிப்படை நினைக்கிறது பணம், காசு, பதவி, பட்டம் எல்லாம் இல்ல. அவர் எவ்வளவு மனசால நினைச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல சிவன் இருக்கிறார். இப்போ எங்க இருக்கிறார் சிவன்? அன்பு இருக்கிற இடத்துல சிவன் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ அன்பே சிவம் ஆயிடுச்சு. அப்போ இன்னொன்னு சொல்றாருன்னா, ஒன்றே குலம்ங்கிறார், ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பாட்டு கூட இருக்குது இல்லையா, எம்ஜிஆர் பாடி. ஒன்றே குலம் என்று பாடு, அந்த மாதிரி அந்த இதுல சொல்றதுன்னா ஒன்றே குலம் தான், அது மனித குலம். ஒருவனே தேவன், அவன் தான் இறைவன், பரம்பொருள் சிவன். அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்தது? மூன்றாவது என்ன சொல்றான்னா, உடம்பே ஆலயம். நம்ம உடம்புல இருக்கிறத எல்லாமே எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஆலயம். இதுக்கு உதாரணமே நம்மளுடைய சிதம்பரம் கோயில் தான். அந்த சிதம்பரம் கோயில்ல எப்படி எல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அதே பிறகு. இன்னும் சொல்லப்போனா நம்மளுடைய உடம்புல இருக்கிற 6 சக்கரம் தான் இந்த சிவனுக்கு 6 கோயிலும் லைனா இருக்குமா. பஞ்சபூத கோயில்கள் எல்லாமே லைனா இருக்குன்னு நேற்று கூட வாட்ஸ்அப்ல பார்த்தேன். அதாவது திருவண்ணாமலையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிதம்பரம் அந்த மாதிரி கோயிலெல்லாம் லைனா இருக்குன்னு பார்த்தா 5 பஞ்சபூதங்களும் 6வது சேர்ந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல இருக்குன்னா, இப்போ நம்ம உடம்புல இருக்க 6 சக்கரத்துக்கும் அதுவும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல யாருமே விஞ்ஞானிகள் இல்லை, யாருமே இந்த மாதிரி ஆகாசத்தில் போய் யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை. ஆனா அந்த மாதிரி தமிழ் விஞ்ஞானிகள்லாம் இருந்து அந்த 6 கோயிலுக்கும் ஒரே லைன்ல வைக்கணும்னா எப்படி சார் ஆகும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்தாண்டு இருக்குது. இந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துக்கு போய் முடியறதுக்கு ஒரே லைன் ஆஃப் இது வச்சு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஞானங்கள் எவ்வளவு பெரிய ஞானம். இன்னைக்கு வரையும் அவங்களால யார் எப்படி இது இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க கூட முடியாத அளவுக்கு இருக்குது. சிதம்பரத்துல 72,000 ஓடுகள் வச்சிருக்காங்க. 26,150 ஆணிகள் அடிச்சிருக்கிறாங்க. 25,150 ஓடுகள் வச்சு 72,000 ஆணிகள் அடிச்சிருக்காங்க. எல்லாமே தங்கம். 26,160 என்னன்னா நம்ம தினசரி நம்ம விடக்கூடிய மூச்சு. 72,000 ஆணிகள்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள். அப்படி ஒவ்வொன்றுக்கும் இறைவனுடைய இதுதான் ஆலயம். என்னன்னா அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க திருவாதிரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆலயத்தை திறந்தாங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது, மெட்ட வழி தான் இருக்குமா. அந்த மாதிரி எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே தான் கடவுள், அவன் தான் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. கருவறை தான் உங்க உடம்பு. அதே மாதிரி எல்லாம் ஒன்றுத்தையும் பார்த்தோம்னா அது ஒரு சிறப்பா போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்னன்னா உடம்பே ஆலயம்ங்கிறார். இவர் மருத்துவத்தில் பேர் பெற்றவர்கள். என்னன்னா இவர் பேரரசன் கூட பேர் இருக்கலாம் இவருக்கு. அதனால என்று இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்தோம்னா இது ஒரு நாள் ஓடும். ஒரு பேரரசன் எப்படி எப்படி இவருக்கு இந்த மாதிரி பேர் இருந்துச்சு, உடம்பே ஆலயம்னா எப்படி உடம்புல இருக்கிறது எத்தனை அவயங்கள் இருக்கோ அத்தனை கோயில்ல எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவனை பற்றியும்
அதுலயும் ஒரு கதை இருக்கு. அன்பே சிவம்னாலும் அதுக்கு ஒரு கதை. ஒவ்வொன்றிலையுமே நம்ம ஒரு நாள் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. சரி, இவர் மருத்துவத்துல ஆச்சுங்களா. இவர் இறுதியாக சிதம்பரத்தில் ஜீவசமாதி ஆயிருக்கார். எங்க இருக்கார்? ஜீவசமாதி சிதம்பரத்தில் ஆயிருக்கிறாரு. இவர் திருமந்திரம் என்னன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யும்படி திருமூலர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திருமூலரை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம திருமந்திரம் தினம் ஒரு திருமந்திரங்க வகையில ஒரு 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 செயல் எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா கடவுள் வாழ்த்து. ஒன்றானவன் தானே, இரண்டானவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரித்தனன், எழும்பச் சென்றனன், தான் உணர்ந்த தான் இருந்தன் உணர்ந்து எட்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணில் அடங்கா பரம்பொருளின் தன்மைகளை 1 முதல் 8 வரை எண்ணிக்கை அடிப்படையில் திருமூலர் பாடியிருக்கின்றார். இதுதான் திருவிளையாடல் பாடத்துல ஔவையார் என்ற கே.பி. சுந்தராம்பாள் பாடியிருப்பார். ஒன்றானவன், இரண்டானவன், மூன்றானவன் பாடி பெரிய ஒரு கைத்தட்டல் வாங்கியிருக்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய அடிப்படை தான். அப்போ நாம் இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்றானவன் தானேன்னா இறைவன் ஒருவன் தான் என்பதை வலியுறுத்துகிறார். இறைவனுக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும், இறைவனுக்கு எத்தனை வடிவங்கள் இருந்தாலும், இறைவனுக்கு எத்தனை வழிபாடு சமய சடங்குகள் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும், இவை அனைத்தும் பரம்பொருள் ஒருவனையே சார். அந்த பரம்பொருள் யாருன்னா சிவன். அப்போ இங்க நாம பார்க்க போறது என்னன்னா, பல விஷயங்கள் இருந்தாலுமே ஆறு எங்க போகுது? கடலை தேடிதான் போகுது. அப்ப கடல்ங்கிறது என்னது? சிவன். ஆறுங்கிறது என்ன? வழிபாடு முறைகள். அப்புறம் நம்ம இதெல்லாம் இருக்குது, எடுத்துட்டு போறோம். பேர்கள் வைக்கிறது, அதே மாதிரி நம்ம வடிவங்கள் கொடுக்கறது, சடங்குகள் பண்றது, எல்லாமே ஆறுன்னு நினைச்சுக்கோங்க. அது எங்க போய் சேருதுன்னா சிவன் என்கிற இடத்துல போய் சேருது, கடலுங்கிற இடத்துல போய் சேருது. அது போல இறைவன் ஒருவன் தான், அவன் சிவன் தான், பரம்பொருள் அப்படிங்கிறாங்க. திருஞான சம்பந்தர் பெருமான் பாடும்போது, ஏடுகளாலும் எழுத்து மொழிகளாலும் மிக்கவர் இவர், இவரை சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டு நின்ற ஜோதி அப்படிங்கிறார் திருஞான சம்பந்தர். என்னன்னா, சிவனே நீங்க சோதிக்க வேண்டாம், இவரு சிவன்தானா இல்லையாங்கிற அந்த அளவுக்கு நீங்க போகவே வேண்டாம். இது எல்லாமே ஆகியிருக்கிறாரு, எல்லா மொழியிலும் ஆகியிருக்கிறாரு, ஜோதியா நிக்கிறாரு. ஆகையால நீங்க சோதிக்க வேண்டாம், நம்புங்க, அன்பே சிவம்னு நம்புங்க, சிவன் தான் நம்புங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்குதுங்கிறாரு. இறைவன் ஆய்வுகளுக்கு அப்பாற்பட்டவன், எனவே அவன் ஒருவன் தான் என்று பாடுகிறார். சரி, இரண்டானவன் இன்னருள். அடுத்த லைன் என்னன்னா, இரண்டானவன் இன்னருள். அவனே சக்தியுமாகி சிவனுமாகி இரண்டுமாகி சிவசக்தியாய் இருக்கின்றார். எப்படியா? பாருங்க, விவரம் சொல்றாரு பாருங்க. நம் உடலில் வலப்பக்கம் ஆண் தன்மையை குறிக்கிறது இடகலை, என்ற பெண் தன்மையை குறிக்கக்கூடியது வலது பக்கம் இருக்கக்கூடியது வடகலை. ஓடும் மூச்சு காற்று சித்தர்கள் பிங்களை சூரியகலை என்று நாடி என்றும் அழைப்பார்கள். அதே இடது பக்கம் ஒரு மூச்சு காற்றினை சித்தர்கள் இடகலை சந்திர நாடி என்றும் அழைப்பார்கள். ஒவ்வொரு உடலுக்குன்னும் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உண்டு. இதுதான் நம்ம பத்ரிஜி ஐயா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? ஐயா நான் ஆம்பளையா, எனக்கு பொம்பளை வேலை எதுவுமே செய்ய மாட்டேன், பாத்திரம் கழுவுறதெல்லாம் யார் யாக்கு, வீடு கூட்டுறது யார் யாக்கு, பெண்கள் அதுக்குன்னே இருக்கிறாங்க. அது நம்ம பத்ரிஜி அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆண்கள் என்னாலும் பெண்கள் என்னாலும் சமந்தான். ஆண்களுக்குரிய தைரியம், கரேஜ், விடாமுயற்சி எல்லாமே பெண்களுக்கும் வேண்டும். அதே பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருணை, பந்தம், பாசம், பொறுமை, கருணை எல்லாமே ஆண்களுக்கும் இருக்கணும் ஐயா.
அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சொல்லி அன்னைக்கே ஆண்டவன் உடம்புல பாதியை கொடுத்துட்டான் சக்திக்கு. அப்போ நீங்க ஏன் இந்த வந்து பெண்களை வந்து அதுக்கு தான் இதுக்கு தான் சொல்றீங்க? அவங்க பாத்திரங்கள நீங்க எடுத்து வைங்க, அவங்க சமைச்சாங்கன்னா நீங்க சாப்பிடுங்க, நீங்க காய்கறி வெட்டினாங்கன்னா அவங்க வந்து கிளீன் பண்ணி கொடுங்க. ஒரு கொடுத்து வாங்கணும், வாங்கி கொடுக்கணும், அப்படி இருந்தாதான் வீடு சுகமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க இதுக்கு தான் அதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா அங்க ஃப்ரிக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அங்க அன்பு இருக்காது, வெறும் ஈகோ ப்ராப்பர். அப்போ வீட்டுல என்ன ஆகுதுன்னா அதை பார்த்து குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை. அதை நம்ம விட்டுடணும். அப்போ நம்ம யாருக்காக அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னா ரெண்டு பேருக்கும் உண்டு, சமமான இது உண்டு. கொடுத்து எடுத்து செஞ்சு எல்லாமே சமமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைன்ற பயணத்தை நம்ம ரெண்டு எருது மாடு போற மாதிரி தாங்க வண்டி. ஒன்றும் இதா போகக்கூடாது. அப்போ போனா வண்டி போய் சேர வேண்டிய இடத்துல சேராது. அதனால நமக்கு அர்த்தநாரீஸ்வர தத்துவம் எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஒருத்தர் பணக்காரரோ ஏழையோ இல்லை, எல்லாருக்கும் இது தேவையானது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சொல்லி நம்ம பதில்ஜி சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது என்னன்னா தான் ஈசன் அன்னைக்கு இடபாகம் தந்து சூட்சமும் அதுதான் உமையோர் பாகனாகி வீட்டிருக்கின்ற அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்றார். எனவே ஒன்றானவன் இரண்டாகவும் ஆகியிருக்கின்றான், ஆணுமாய் இருக்கின்றான், பெண்ணுமாயும் இருக்கின்றான். ஒன்றில் இருக்கக்கூடிய இறைவன் ஆண் பெண் இரண்டுமாய் இருக்கின்றான், தாயுமானவனாயும் இருக்கின்றான். நின்றனன் மூன்றினுள். அடுத்தது என்னன்னா நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரம்மன், திருமால், ருத்ரன் ஆகிய அவங்க என்ன வேலை அவங்க செய்யறாங்க? ஆக்கல், அழித்தல், காத்தல். இந்த மூணுக்கும் யாரு? முத்தொழிலுக்கும் தலைநாய் இருப்பவனும் அவனே, அவன்தான் சிவன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அவன் மூன்று வடிவமாய் இருக்கிறவன் அவனே. நான்முறைகளுள் பொருளாய் இருக்கின்றான். தான் உணர்ந்தான். நான்மறை என்னன்னா வேத பாருங்க. அது அந்த நான்கு இது வந்து அதுலயும் அவனுடைய வேத சாஸ்திரங்கள்லயும் இருக்கிறவன் நம்ம சிவன் தான். அப்போ ஐந்து வென்றனன், ஐம்புலனாகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களையும் இந்திரியங்களையும் வென்றவன் ஈசன் அப்படிங்கிறான். ஆறு விரித்தனன். அடுத்தது என்னன்னா ஆறு விரித்தனன். ஆறு ஆதாரங்களாகிய நம்ம உடம்புல இருக்குது இல்லைங்களா? நம்ம உடம்புல என்னென்ன ஆறு சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா, சகஸ்காரம். சகஸ்காரங்கிறது ஏழாவது, அது நிலை, அது சக்கரம் கிடையாது. அதனால இந்த ஆறு சக்கரங்களையும் நீக்கணும் அவன்தான், அது இருக்கிறவன் அவன்தான். இப்போ இந்த அது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆறு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க. மூலாதாரத்துக்கு விநாயகர், மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மன், அதே போல மூலாதாரம் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகத்துக்கு திருமால், அதே மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம், அநாகத்துக்கு ருத்ரன், அடுத்தது மகேஸ்வரன், அடுத்தது சதாசிவம். ஆஞ்ஞால சதாசிவம் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ அண்டத்தில் இருக்க அது என்னன்னு சொல்றாங்க? அது என்னன்னா மந்திரம், அடம், வண்ணம், புவனம் ஆகிய தத்துவங்களை, ஆறு தத்துவங்களையும் அதுல அடக்கியவன், கலை ஆகிய ஆறு தத்துவங்களையும் அடக்கியவனும் அவனே அப்படிங்கிறார். அப்போ சிவன் வந்து எல்லா ஆறாகவும் விரிந்தனன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஏழாம் நம்பர் தானே வருது. 7 அண்டத்தில் இருக்கக்கூடிய 7 உலகங்களையும் குறிக்கும். பிண்டத்தில் இருக்கக்கூடிய 7வது உலகமாகிய சகஸ்காரத்தையும் குறிக்கிறார். இதை ஞானிகள் அறிந்த சகசியமாகும். இதுதான் சகஸ்காரம். இங்கேயும் இருக்கிறார், 7 உலகத்திலையும் இருக்கிறார், நம் உடலில் இருக்கக்கூடிய சகஸ்காரத்திலையும் இருக்கிறார் அப்படிங்க. அதாவது இது எப்படி இருக்குதுன்னா 12 அங்குலத்துக்கு மேலே 1000 இதழ் தாமரையில் இருந்து அமிர்தம் சுரக்கும். அதை உண்டவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று சித்தர்களுடைய வாக்கு. இப்போ நம்ம சகஸ்கார நிலைய வெற்றியவர்கள் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல 1000 இதழ்கள் கொண்டு தாமரை பூக்கும். இதழ்கள் சாதாரணமா ஒரு 10, 20, 30 இருக்கும். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ
எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய தாமரைப்பூ 1000 இதழ் கொண்டது. அதுல வந்து அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரக்கும் போது அதை உண்ட ஞானிகள் சித்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து எப்பொழுதும் அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குது. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சகஸ்கார நிலையில கிடைக்கக்கூடிய அந்த 1000 இதழ் கொண்ட தாமரை பூவிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை வந்து துவைத்து பெருவாழ்வு வாழ்ந்ததற்காக கூடியவர்கள் சித்தர்கள். எழும் வர சென்றனன் தான் இருந்த ஒடியக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், சூரியன், சந்திரன் ஆகிய எல்லாவற்றிலும் கலந்திருப்பவன் இறைவன். என் குணத்தான், இறைவனுக்கு என் குணங்கள் இருக்கின்றது. அந்த என்ன என்ன குணங்கள்னா 8 குணங்கள். அதாவது நமக்கு சொல்ல அச்சம், மடம், நாணம், பயப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மள பெண்களுக்கு நாம சொல்றது. அதே வந்து இறைவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா 8 குணங்கள் இருக்குங்கிறாங்க. தன்வயமாதல், தூய உடலினாலாதல், இயற்கை உணர்வடைதல், 4 முற்றிலும் உணர்தல், 5 பற்றிருத்தல், 6 பேரானாக்கு முடிவில்லாமை அப்படிங்கிறார். பேரானோக்கு முடிவில்லாமைங்கிறார். 7 வந்து எல்லை இல்லாமை, 8 வந்து எல்லை. இதப்படி அனைத்து அண்டங்களுக்கும் சக்கரங்களில் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து அவருடைய அருளை பெற்று இறைவனுடைய நாம் வந்து இறைவனுடைய அருள் பெற்று ஆட்சி பெற்று நாம் பெருவாழ்வு வாழ்ந்து எல்லோருக்கும் சிறந்த ஒரு நோயில்லா நொடியில்லா வாழ்வு வாழ வேண்டும். நேற்று நமக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் ஆயிருக்கு. சந்திர கிரகணம் ஆன பிறகு எல்லாருமே இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. இந்த இது இன்னைக்கு திருமந்திரம் சொல்லியிருக்கிறோம், அதுவும் காதில் விழுந்திருக்கு. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஹேவ் ஏ நைஸ் டே, ஹேவ் ஏ ஹாப்பி டே. தேங்க்யூ. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மெகாவதார ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பயணித்து வரும் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து நான் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ.